இதான் மசாலா ரெசிபி ஆஃப் மசாலா பொரி. இதில் கொஞ்சம் வந்து வேர்க்கடலை அங்கங்கே கொஞ்சம் இருக்குது. இல்லை ஃபுல்லாக பொரி, கொஞ்சம் ஆனியனும் போட்டிருக்கா. நான் இப்போ தான் தக்காளி கொஞ்சம் நறுக்கின்னு இருக்காங்க. தக்காளியை பீஸ் பீஸாக நறுக்கிட்டு ரெண்டு தக்காளியுமே எடுத்து கொஞ்சம் பீஸ் பீஸாக நறுக்கிறாங்க. நகுத்துறான். ரெண்டு தக்காளியுமே எடுத்து இதுவாக நகுத்துறாங்க. ரெண்டு தக்காளியெலாம் போட்டு மீதி கொஞ்சம் இந்த தக்காளியும் போட்டு அதுக்கப்புறமா மாங்காய் கொஞ்சம் இப்போ நறுக்கணும். பட்டர் முறுக்கு வச்சுருக்கோம் கொஞ்சம் அதை போட்டு சாப்பிடணும். அவன் இப்போ வந்து மாங்காய் இப்போ தான் நறுக்கின்றாங்க. இப்போ மாங்காவை சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டு நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. மெயின் பீஸெல்லாம் இந்த தோல்லாம் நறுக்கி எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன சின்ன பீஸாக எடுத்து எல்லாத்தையும் நறுக்கிட்டு எல்லாத்தையும் நறுக்கி இதோட சேர்த்து அப்படியே போட்டுறாங்க. மாங்காவையும் சுட்டுக்கோத்துறோம். மாங்காவையும் கொஞ்சம் எடுத்து போட்டு நீ எடுக்காத கொஞ்சம் மாங்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் மாங்காவையும் எடுத்து இல்லை போட்டு மாங்காய் இன்னும் கொஞ்சம் நறுக்கிட்டு பொரியலை எல்லாம் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு வேர்க்கடலை மட்டும் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த வெஜிடபிள்ஸான மாங்காய், தக்காளி, வெங்காயம், பொரியெல்லாம் எடுத்து இதை போட்டணும். போட்டுட்டு தான் மற்ற இதெல்லாம் எடுத்துக்கணும். நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு இந்த மாங்காய் வச்சிட்டாங்க. லைட்டாக இன்னும் கொஞ்சமாக வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக மிளகாத்தூள் கொஞ்சோண்டு அந்த இதை எடுத்து அந்த மிளகாத்தூள் வச்சு இதில் லைட்டாக அந்த மிளகாத்தூளை மட்டும் தூவி விட்டு அதுக்கப்புறமா லைட்டாக உப்பையும் எடுத்துட்டு அந்த உப்பையும் எடுத்து அதில் லைட்டாக தூவி விட்டு இன்னும் கொஞ்சமாக இதெல்லாம் போட்டு இனிமேல் தான் மற்றதெல்லாம் ஆட் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த ஸ்பூனு கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா 2 பீஸ் வச்சு கிடிக்கி விட்டு நல்லா நான் போட்ட எல்லாத்தையுமே நல்லா கிடிக்கி விட்டுறாங்க. நல்லா அது எல்லாத்தையும் கலர்ற வரைக்கும் அதை அப்படி தான் கிடிக்கி விடணும். கிடிக்கி விட்டு அதை எடுத்து நல்லா கலக்கிட்டு அப்புறமா இப்போ எல்லாத்தையும் கலக்கிட்டு இப்போ வந்து லைட்டாக இந்த எலுமிச்சை பழத்தையும் கட் பண்ணிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தையும் பீஸ் பண்ணி நம்ம வச்சுருந்த அந்த மசாலா பொரியில் லைட்டாக தூவி விட்றாங்க. எலுமிச்சம்பழத்தை
ஜூஸையும் இதில் போட்டு அப்புறமா அதையும் நல்லா கிண்டி விட்டு வெயிட் பண்ணுங்க, இன்னொரு இன்க்ரீடியன்ட் வருது. நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டு லைட்டாக கொத்தமல்லி லைட்டாக கொத்தமல்லி லைட்டாக எல்லாத்தையும் தூவி அந்த கொத்தமல்லி மேலே போட்டு எல்லாத்தையும் திருப்பி நல்லா ஒரு வாட்டி கிண்டிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து இது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி கலரிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலரி விட்டுறாங்க. கலரி விட்டு ஒரு பவுலில் இதெல்லாம் எடுத்தால் மசாலா பொரி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வீடியோ. தேங்க்ஸ்.